ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோட்டம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பழத்தோட்டம்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த செடிகள்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கா, நம்ம பேர் ரூட்டாக நட்ட செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்போட்டா தான். இது பால் சப்போட்டா. நிறைய பூ எடுத்துருக்கு பாருங்கள். இது செடி பார்க்க தான் சின்னதாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்து செடி. நம்ம டெரஸ் கார்டனில் வச்சுருந்தது இது. இனிமேல் செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். நிறைய நியூ க்ரோத் எடுத்து நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். இது எல்லாமே டெரஸ் கார்டனில் இருந்து நம்ம பேர் ரூட்டாக, அதாவது வெறும் வேர் தான், மண்ணே இல்லாமல் அப்படியே உளுத்தி கொண்டு வந்து நட்டது தான். இதுலேயுமே நிறைய நியூ க்ரோத் பாருங்கள், மொட்டைலாம் எடுத்துருக்கு. ஒரே ஒரு கிளை மட்டும் ஆல்ரெடி இது காஞ்சி தான் இருந்துச்சு. ஆப்பிள் பியர்லாம் நான் காஞ்சிருன்னே நினச்சிட்டேன். ஏன்னா சுத்தமாகவே காஞ்சி போய் தான் இருந்தது. நிறைய நியூ க்ரோத் வந்துருந்துச்சு. நிறைய பேர் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்ப சொன்னீங்க, ரீபார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூன் பண்ணிவிட்டு நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை பிடுங்கி கொண்டு வந்து நட்டது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான். பயங்கர கோவம் எனக்கு. ஏன்னா ஒன்றுமே மண்ணே இல்லாமல் அப்படியே பேர் ரூட்டாக இந்த 5 செடியுமே பார்த்திங்கன்னா 2 வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நட்டாங்க. எனக்கு அவ்வளோ கோவம். சரி, அது போனால் போகட்டும் அப்படின்ட்டு தான் நானும் விட்டுட்டேன். பெருசாக கேருமே எடுக்கலை. ஆனால் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். நட்டதுக்கப்புறம் நான் ப்ரூன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா வேறு ஆடிடுமோ, அதில் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே விட்டுட்டேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. அவ்வளோ ஹாப்பி. மற்ற செடிலாம் வந்ததை விடவே இந்த செடி வந்தது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லாவே நியூ க்ரோத் வந்துருச்சு. இதில் சப்போட்டாலையுமே பாருங்கள் நிறைய பூ வச்சிருக்கு. சப்போட்டாவும் அதே மாதிரி தான், பேர் ரூட்டாக கொண்டு வந்து வச்சது தான். மண்ணே இல்லை, ஃபுல்லாக உளுத்திட்டு அப்படியே தூக்கி கொண்டு வந்து 2 வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த செடி எல்லாமே. ஆனால் இந்த செடியில் பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, வாடவே இல்லை. அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து நட்டது வாடலை, ஒன்றுமே ஆகலை. அப்படியே வச்சதுலேருந்தே அப்படியே நியூ க்ரோத் வந்துச்சு, மொட்டை எடுத்திருக்கு. அப்படியே சூப்பராகவே இருக்குது இது. இந்த நாவல் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே நிற்கிது. ஆனால் காயெல்லாம் இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் பச்சையாகவே தான் இருக்குது. இந்த நாவலை விடவே இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. இலைகள்லாம் வாடலை. இதில் நியூ க்ரோத் கூடமே லைட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம பேர் ரூட்டாக வச்ச 5 செடிகளுமே சர்வே ஆயிடுச்சு. இது ஒயிட் நாவல். ஒயிட் நாவல்லையுமே பாருங்கள் நிறைய பூ வச்சுருந்துச்சு. அங்கே மாற்றி இங்கே மாற்றி கொண்டு வந்து வச்சு இப்போ கொட்டி 1-2 தான் வச்சுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு முளைச்சிருக்கு. எனக்கு பிடுங்கி போட மனசே இல்லை. அப்படியே அதோட வேரோடவே சேர்ந்து வந்துட்டுருக்குது. சரி, இந்த கம்பு மட்டும் வரட்டும், அப்புறமா இதை பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் காய் இருக்குங்கெல்லாம். மல்பெரியிலுமே பாருங்கள் நிறைய பிஞ்சும் வச்சிருக்கு. இப்போ இது ரெட் சப்போட்டா. ரெட் சப்போட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 3 வருஷத்து செடி தான். இதுவுமே நம்ம டெரஸில் இருந்தது தான். இதுலேயுமே பாருங்கள் நிறைய நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. அரநெல்லி செடி பாருங்கள், குட்டி செடி தான். ஆனால் இதுக்கு வயசு ஜாஸ்தி, 4 வருஷம் இருக்கும். அந்த க்ரோ பேக்லேயே வச்சுருந்தது. செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூ தான் வச்சுருக்கு. இதில் போன டைமே ஒரு 4-5 காய் எடுத்துருந்துச்சு. இங்கெல்லாம் பாருங்கள் காயை பிடிச்சிருச்சு. ஆள் தான் சின்னமான, வயசு பெருசு இருக்கு. இனிமே நல்ல க்ரோத் வந்திருக்கு. இது லாங் மல்பெரி. லாங் மல்பெரியிலே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல, அது இதுலேயுமே பிஞ்சு எடுத்துருக்கு. இங்கே ஒரு அத்தி இருக்குது. இது டர்க்கி ப்ரௌன் தான். இதுவுமே நம்ம டெரஸில் இருந்தது தான்.
அங்கே 2 அத்தி இருக்குது, அது வந்து பூனே ரெட்டு. இதுவுமே டர்க்கி ப்ரௌன். 3 அத்தி இருக்குது. இது வந்து சூரினம் செடி. இதுவுமே நம்ம டெரஸில் இருந்த செடி தான். இதுவுமே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. ஸ்டார் ஃப்ரூட்லேயுமே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. அங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. மொத்தம் 3 ஸ்டார் ஃப்ரூட் செடி இருக்குது. இதுலேயுமே பாருங்கள், கீழேருந்தே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. மாலையுமே ஒரு 6-7 செடி இருக்குது. சீத்தாலுமே பார்த்திங்கன்னா முள் சீத்தா, ராம் சீத்தா, நார்மல் சீத்தா, ரெட் சீத்தா மட்டும் இன்னும் வாங்கி வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 டைம் ரெட் சீத்தான்னு வாங்கினது எல்லாமே நார்மல் சீத்தாவே கொடுத்துட்டாங்க. அதனால் எங்கேயாச்சும் கன்ஃபார்மாக ரெட் சீத்தா அப்படின்னு கிடைக்கிற இடத்துல பார்த்து வாங்கணும். இது பீட்ரூட் கொய்யா. இதில் பாருங்கள் பூ வச்சுருக்கு. பூ கிள்ளி போட்டுடலாம். இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா தன்னாலே முளைஞ்சது தான். க்ரோ பேக்கில் வந்திருந்தது, டெரஸ்லேயே இருந்துச்சு. இதுவும் ஒரு வருஷமாகவே. இதுலேயுமே நிறைய நியூ க்ரோத் வந்துருச்சு. இது வந்து கிளி நாவல். இதுவும் பல வருஷமாக அப்படியே இருக்குது. பூ வைக்கும் கொட்டும், பூ வைக்கும் கொட்டும். இது வரைக்கும் காய் வச்சதே இல்லை. இதுலேயும் மாதுளையிலுமே பாருங்கள் பூ வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொடுக்காப்பிள்ளி. இதெல்லாம் நான் ப்ரூன் பண்ணி தான் கொண்டு வந்து நட்டது. இந்த நியூ க்ரோத் எல்லாமே இப்போ வந்தது தான். இதில் ஏதோ பூச்சி வைக்கிது. இந்த நியூ க்ரோத் ஃபுல்லாகவே இப்போ வந்தது தான். பூவுமே வச்சுருக்கு இதில். இதெல்லாமே நான் ப்ரூன் பண்ணி தான் கொண்டு வந்து வச்சேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் ப்ரூன் பண்ணியே தான் நட்டேன் இதெல்லாமே. இதுவுமே ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. இதையுமே ப்ரூன் பண்ணி தான் வச்சேன். இதெல்லாம் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது எல்லாமே இப்போ வந்து நியூ க்ரோத் தான். மொட்டும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் சீமை இலந்தை தான். இந்த இலந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். காய்க்கக்குள்ளே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே ப்ரூன் பண்ணி கொண்டு வந்து வச்சது தான். நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். வச்ச எல்லா செடியுமே நல்லாவே வந்திருக்கு இந்த வெயில்லையும். நிறைய பேர் சொன்னீங்க வெயிலில் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கு டைம் இருக்கிறப்பயே ஆள் கிடைக்கிறப்ப கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். ஏன்னா டெரஸில் இருந்த அந்த வேலியெல்லாம் கழட்டிட்டோம். குரங்கு தொத்தில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு 100 குரங்குக்கு மேலே இருக்குது ஊருக்குள்ளே. இங்கேயுமே குரங்கு வருது தான், அளவுக்கு இல்லை. அதனால தான் அந்த வேலியெல்லாம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்குது. டங்குன்னு ஒரு நாளைக்கு 100 டைமாவது அந்த வேலியை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் கழட்டினதுனால தான் சரி கையோடு கொண்டு வந்து செடியுமே இங்கே வச்சிடலாம், இல்லைனா செடியும் ஒன்றுத்துக்கெல்லாமல் ஆக்கிடும் குரங்குங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலுக்குமே செடிகள் எல்லாமே தாக்கு பிடிச்சி வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே நியூ க்ரோத் வந்திருக்கு. அதுதான் ஹாப்பியே. நல்ல வெயில் தான் இருந்தாலும் எல்லாமே ஓரளவுக்கு சர்வே ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தண்ணியுமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே நான் தண்ணி விட்டுடுறேன். எல்லா செடிகளுமே நல்லா வந்துருச்சு. அதனால் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் செடிகள் வர்றதுக்கு. தண்ணி பிரச்சனை பெருசாக இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்குங்கிறதுனால. இதில் எல்லாமே பாருங்கள் நியூ க்ரோத் வந்திருக்கு. இந்த செடியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது சிகப்பு நெல்லி. 2 சிகப்பு நெல்லி இருக்குது. 2மே சூப்பராக வந்துருச்சு. ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுமே நல்லா வந்துருச்சு. பழச்செடிகள் எல்லாமே. இன்னும் கூட ஒரு சில செடிகள் மட்டும் வாங்கி வைக்கணும். அது கொஞ்சம் வெயில் குறைஞ்ச உடனே நட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்தது வந்து எதெல்லாம் ஃபஸ்ட்டு காய வைக்குதுன்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் எதெல்லாம் பூ வச்சுருக்கு, எதெல்லாம் காய் வச்சுருக்குன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.